Hi students, welcome to Shakti's tuition. போன வீடியோவில் ஹைட்ரோகார்பன்ஸ் மட்டும் பற்றி பார்த்தோம். ஹைட்ரோகார்பன்ஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ், அதோட ஐயூபிஏசி நேம் எண்டிங் வித் எப்படி இருக்கும், என்னென்ன பாண்ட்ஸ் வச்சுருக்கோம், அதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம 25 ஹைட்ரோகார்பன்ஸ் 25 காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம்ல, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அதை ஒவ்வொன்றும் இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இஸ் alkane. Alkanes. இப்போ ஆல்ரெடி ஆல்கேன்ஸ்க்கு நம்ம பார்த்துருக்கோம். GMF, that is molecular general molecular formula. என்ன இருக்கு சொல்லுங்க? CnH2n plus 2. எதுக்கு எழுதுகிறேன் அப்படின்னா, இந்த ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம மேத்ஸில் வந்து ஏபி ஜிபிலலாம் ஃபார்முலா இருக்கும் தெரியுங்களா? AN is equal to A plus N minus 1 into D. அது வந்து ஜென்ரல் ஃபார்முலா, ஜென்ரல் டேர்ம். அதை வச்சு நம்ம ஃபஸ்ட் டேர்ம் வேணால் ஃபஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சிக்கலாம், செகண்ட் டேர்ம் வேணால் செகண்ட் டேர்ம் கண்டுபிடிச்சிக்கலாம்ல. ஸோ அதே மாதிரி தான் இது வந்து ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதிலிருந்து நம்மளுக்கு தேவையானது ஒவ்வொரு நேமிங்ஸும் we can name it. ஓகே, அதுக்கப்புறமா IUPAC name. IUPAC name, that is இந்த ஆல்கேன் சீரீஸில் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துக்குமே IUPAC நேம் பார்த்தீங்கன்னா எண்டிங் வித் ANE. ஓகே, நேற்று நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம், ANEன்னு கம்ப்ளீட் ஆகும்னு சொன்னேன். அண்ட் செகண்ட் திங் இஸ் இட் கண்டைன்ஸ் single bond. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இது வந்து ஆல்கேன்ஸோட இன்னொரு நேம் வந்து பாரஃபின்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். தட் இஸ் பாரம் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் பாரம், தட் இஸ் லிட்டில். அஃபின்ஸ், அஃபின்ஸ், அஃபின்ஸ் லைக் அஃபினிட்டி. அதாவது என்ன அர்த்தம்னா, பாரஃபின்ஸ் அப்படின்னா லிட்டில் அஃபினிட்டி. அஃபினிட்டினா அட்ராக்ஷன். நான் ஆல்ரெடி சொன்னேன், கொஞ்சமாக தான் இது ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். தட் இஸ் கால்ட் லிட்டில் அஃபினிட்டி. ஓகே, இட் இஸ் அட்ராக்ஷன். அதாவது எந்த ஒரு எலிமெண்ட்ஸையும் நோக்கி கம்மியாக தான் இது போய் அட்ராக்ட் பண்ணும். ஓகே, தட் இஸ் லெஸ் ரியாக்டிவ். யூ கேன் கால் ஷார்ட்லி லெஸ் ரியாக்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் இதில் தான் பாருங்க ஆல்கேன்ஸோட சிம்பிள் இன்ட்ரடக்ஷன். The alkanes introduction. Okay, next we move on to the structures. நான் வந்து ஒரு 10 வரைக்கும் சொல்லி கொடுக்குறேன். இப்போ 9th 10th ஸ்டூடெண்ட்ஸ், சில ICSE IGCSE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்குது, ஆனால் அவங்களுக்கு வந்து 10 வரைக்கும் படிக்கணும்னு இல்லை. மோஸ்ட்லி 10th ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 9th 10th இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 5 வரைக்கும் நேமிங்ஸ் படித்தா போதும். 11th 12th வேணால் ஒரு 10 வரைக்கும் நேமிங்ஸ் படிச்சுக்கலாம். இது வந்து இந்த டேபிளை காப்பி பண்ணிக்கோங்க. இது வந்து நம்பர் ஆஃப் கார்பன், இந்த டேபிள், ரைட்? This is number of carbon, then name, starting with. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம பார்ப்போம். அந்த ஸ்ட்ரக்சரில் ஒரே ஒரு கார்பன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் வந்து மீத் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, செகண்ட் கார்பன் 2 கார்பன்ஸ் இருந்தது அப்படின்னா ஈத். ஏன் நம்ம வெறும் மீத் ஈத்துன்னு மட்டும் நான் போடுறேன்னா, ஃபைனலாக இருக்கிறது வந்து அது எந்த குரூப், எந்த காம்பவுண்ட், எந்த ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம நேமிங் பண்ணுவோம், எந்த ஃபங்க்ஷனல் குரூப்.
இப்போ சப்போஸ் இது ஆல்கேன் சீரீஸாக இருந்தால் நம்ம மீத்து போட்டு ஏஎன்இ போடுவோம், மீத்தேன் அப்படின்னு. இதே ஆல்கீன் சீரியஸாக இருந்தால் ஈத்து போட்டு இஎன்இ போடுவோம், ஈத்தீன். சரியா? அதனால் இது வந்து பேசிக்ஸ். மீத் ஈத் எல்லாம் வந்து பேசிக். இது போக பின்னாடி அட்டாச் பண்ணுற ஐயுபிஎஸ்சி நேம் படி நம்ம அட்டாச் பண்ணுவோம். அது எந்த காம்பவுண்ட் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது, எந்த குரூப் அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ இது வந்து பேசிக் திங். ஓகே, அதாவது 3 கார்பன் ஆட்டம்ஸ், அந்த செயினில் 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்ததுன்னா, அப்புறம் 4 carbon atoms, in the number of carbon atoms is 4, bute. Okay, 5 carbon atom in the sense pent. Okay, then I'll write it here. 6 carbon atom in the sense hex. 7 in hept. 8 means oct. 9 means non. 10 carbon atoms means egg. Okay, ஸோ 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 5 வரைக்கும் போதும். 11th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த 10 வரைக்கும் படிச்சுக்குவாங்க. ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெக்ஸ் வரைக்கும் தான் மேக்ஸிமம், ஹெக்ஸ் கூட ஜாஸ்தி வராது, 10th வரைக்கும் தான் வரும் 11th 12th கூட. ஆனால் நம்ம ஹையர் ஸ்டடீஸ் இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம 10 வரைக்கும் படிக்கிறது பெட்டர். ஓகே, காப்பி தான், காப்பி பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது ஆல்கேனோடது தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்கேன். ஆல்கேன்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நார்மலாகவே நம்மளுக்கு கார்பன் பார்த்தீங்கன்னா, கார்பனோட வேலன்சி ஆஃப் கார்பன் இஸ் 4. தட் இஸ் கார்பன் சுற்றி கண்டிப்பாக 4 பாண்ட்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த கார்பன் சுற்றி 4 பாண்ட்ஸ் இருக்கணுங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ரக்சர்ஸில் ஃபாலோ பண்ணணும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக எழுத வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் இருந்தால் மீத் அப்படின்னு சொன்னேன். ஸோ மீத், இது என்ன ஹைட்ரோ கார்பன்? ஏன் நான் ஆல்கேனுக்கு ஐயுபிஏசி நேம் எண்டிங் வித் என்ன சொன்னேன்? ஏஎன்இ அப்படி சொன்னேன். அப்போ மீத் கூட ஏஎன்இ சேர்த்துக்கணும். அப்போ மீத்தேன். ஓகே, மீத்தேனோட மாலிகுலர் ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் டைமுங்கிறனால நான் மாலிகுலர் ஃபார்முலான்னு எழுதுகிறேன். போக போக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாலிகுலர் ஃபார்முலாவுக்கு எம்எஃப் அப்படின்னு போட்டுக்கலாம் ஷார்ட்டாக. எக்ஸாமில் போட வேண்டாம், நம்ம நோட்ஸ் ஈஸியாக இருக்கணுங்கிறது வேண்டி நான் சொல்கிறேன். எக்ஸாமில் இது ஃபார்முலா அப்படின்னு போட்டாலே போதும், ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா அந்த மாதிரி. இப்போ மாலிகுலர் ஃபார்முலா இதுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கும். தென் சிஹெச், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எழுதிக்கலாம் நம்ம, அப்புறமா நீங்கள் மாலிகுலர் ஃபார்முலா எழுதிக்கலாம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, மாலிகுலர் ஃபார்முலாவே எழுதிக்கோங்க. ஆனால் நீங்கள் மாலிகுலர் ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இது ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா தெரியும், CnH2n+2. ஓகே, இப்போ அப்ளை பண்ணுங்கள். சி, இது வந்து மீத்துங்கிறதுனால ஒரே ஒரு கார்பன் தான். ஸோ n எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 1 போடணும். ஸோ இங்கே 1 போட்டுக்கோங்க. H 2 போட்டுட்டு இங்கே n இருக்கிறதுனால ப்ராக்கெட்ஸில் போடுங்க, 1 போட்டு +2. அது ஃபார்முலா என்ன வரும்? சி, 1னால் கன்சிடர் பண்ண தேவையில்லை, வெறும் சி மட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் ஹெச், 2 × 1 is 2 +2. இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ இது என்ன வரும்? CH4. ஓகேவா? அப்போது மீத்தேனுக்கு ஃபார்முலா CH4. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ மாலிகுலர் ஃபார்முலா CH4 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஓகே, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், கார்பனை சுற்றி 4 கார்பன் இருக்கணும், 4 பாண்ட்ஸ் இருக்கணும்னு சொன்னேன். ஸோ இது வந்து மீட்டுங்கிறனால ஒரே ஒரு கார்பன் தான்.
ஒரு கார்பன் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. எப்போவுமே ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எழுதும் போது நீங்கள் கார்பனை தான் ஃபஸ்ட்டு போடணும். கார்பன் ஃபஸ்ட்டு ஒரு கார்பன்னால ஒரு கார்பன் தான். நான் ஆல்ரெடி சொன்னேன் கார்பனுக்கு வேலன்சி போகிறதுனால 4 பாண்ட்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறமா அந்த எல்லா பாண்ட்ஸ்லேயும் ஹெச்னு எழுதுங்க. இந்த பாண்ட்ஸை வந்து ஹெச் வச்சு நம்ம பாண்டிங் பண்ணிட்டோம். ஏன்னா ஹெச்சுக்கு தான் வந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கிறனால அது ஒன்று வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஸோ ஹெச் வந்து பாண்ட் ஆயிடுச்சு. ஹைட்ரோ கார்பன் ஃபார்ம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? கார்பன் அண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இது வந்து டீடைல்டான ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஷார்ட்டாக எழுதணும் அப்படின்னா நம்ம CH4னு எழுதுவோம். ஓகே, இது ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இப்போ மீத்தேனோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் திங் இஸ் 2 கார்பன் இருந்தால் நான் ஈத் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஈத் இது வந்து ஆல்கேன் சீரீஸ், அதனால ஈத்தேன் அப்படின்னு போடணும். IUPAC, this is IUPAC நேம். ஐயூபிஎஸ்சி நேம் சொல்கிறேனே, அது என்னன்னு உங்களுக்கு சொல்லணும்னா நான் சொல்கிறேன். அதாவது ஐ அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. அதாவது இந்த நேம் வந்து இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் நேம். அதாவது இந்த ஈத்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த வேர்ல்டில் எந்த இடத்துல போய் நீங்கள் சொன்னாலும், அதாவது படித்தவங்களுக்கு, நல்லா படித்தவங்களுக்கு இந்த நேம் வந்து காமனாக தெரியும். சயின்டிஸ்டாக இருக்கலாம், இல்லை கெமிஸ்ட்ரி படித்தவங்களாக இருக்கலாம். இது நேம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் காமன். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, ஐயூபேக் நேம். இதே வந்து இன்னொன்று அடுத்த லெவலில் வரும்போது பார்த்தீங்கன்னா காமன் நேம்னு ஒன்று வரும். அந்த காமன் நேம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல தான் தெரியும், எல்லாத்துக்கும் அந்த நேம் தெரியாது. ஐயூபிஎஸ்சி நேம் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அந்த நேம். ஸோ இதுதான் இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் நேம். ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க. ஐ ரப் திஸ். ஓகே, இப்போ ஈத்தேன் வந்து ஐயூபிஏசி நேம். ஏன்னா லாஸ்ட்டில் ஏஎன்இன்னு முடிஞ்சாலே ஐயூபிஏசி நேம் சொன்னேன். தென் இதோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து எழுதிக்கலாமா? நீங்கள் ஃபார்முலா சொல்லுங்கள். ஜென்ரல் ஃபார்முலா என்ன நார்ம் இருக்கா? CnH2n+2. ஓகே, இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் பார்க்கலாம். CN, இது செகண்ட் ஈத்துனா 2 கார்பன், ஸோ 2H2. இது N எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் 2 போடணும். ஏன்னா 2 கார்பன் இல்லை, அதனால 2. நம்பர் ஆஃப் கார்பன் வந்து 2. ஸோ N is equal to 2. ஓகே, ஸோ C2H, இது 2 2s are 4, ப்ளஸ் 2 இருக்குது, ப்ளஸ் 2. that is C2H, 4 + 2 6. ஸோ இதுதான் வந்து மாலிகுலர் ஃபார்முலா, C2H6. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா SF. இப்போ ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவை நான் எப்படி எழுத சொல்லியிருக்கேன்னா, இப்போ இங்கே பாருங்களேன், மாலிகுலர் ஃபார்முலாவிலேருந்தே நம்ம ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவை எழுதிக்கலாம். எப்படின்னா, இப்போ C2H6ன்னு நம்ம போட்டிருக்கோமா, C2 ஃபஸ்ட்டு கார்பனை தான் நான் வரையணும்னு சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரக்சரில். C 2 கார்பன் இப்படி போட்டுக்கோங்க. இது வந்து ஆல்கேனில், இது வந்து ஆல்கேன் சீரீஸ். ஆல்கேன் சீரீஸில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஆல்கேன் சீரீஸில் பாருங்கள், இட் கண்டைன் சிங்கிள் பாண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் ஆல்கேன் சீரீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் பாண்டு யூஸ் பண்ணணும். 2 கார்பன் ஆட்டம்க்கு நடுவில் சிங்கிள் பாண்ட் போட்டுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு கார்பனை சுற்றியும் 4 பாண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, கொஞ்சம் கீழே எழுதிக்கோங்க, இப்போ ஸ்ட்ரக்சர் ஈஸியாக இருக்கும். C, சிங்கிள் பாண்ட் C. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது இதை மட்டும், இந்த கார்பனை மட்டும் இப்படி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த கார்பனை விட்டுருங்க. இந்த கார்பனை சுற்றி பாருங்கள், 1 2 3. இங்கே ஆல்ரெடி சென்டரில் ஒன்று இருக்குது. சென்டரில் இருந்தாலே இது காமன் அர்த்தம். ஸோ இந்த கார்பனை சுற்றி 4 இருக்கா, ஸோ
4 கார்பன் வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இது இப்போ இந்த பாண்ட் வரைஞ்சதுக்கப்புறம் அந்த கார்பனை விட்டுறணும். நெக்ஸ்ட் இந்த கார்பன் விட்டுருங்க, அது இதை விட்டுருங்க. இந்த கார்பனை சுற்றி பாருங்கள், ஆல்ரெடி சென்டரில் ஒன்று இருக்குது காமன், 2 3 4. இந்த கார்பனை சுற்றி 4 இருக்குது. ஓகே, இப்போ வரைஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு என்றைக்குமே கார்பன் அந்த எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்கோ அதை எழுதிக்கணும். அப்புறம் கார்பன்ஸ் நடுவில் டபுள் பாண்டா சிங்கிள் பாண்டா நோட் பண்ணி அதை கரெக்டாக வரைஞ்சிக்கணும். ஆல்கேனாக இருந்தால் சிங்கிள் பாண்ட், ஆல்கீனாக இருந்தால் டபுள் பாண்ட், ஆல்கைன் இருந்தால் ட்ரிபிள் பாண்ட் போட்டுக்கணும். இப்போ ஆல்கேன் மட்டும் நான் சொல்கிறேன், அப்புறம் ஆல்கீன்லாம் எப்படின்னு சொல்கிறேன். இப்போது வரைஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு கார்பனை சுற்றியும் 4 பாண்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா எல்லா பாண்ட்ஸ்லேயும் நம்ம ஹைட்ரஜனை ஃபில் பண்ணணும். எங்கெல்லாம் நீங்கள் பாண்ட் போட்டிங்களோ அங்கெல்லாம் நீங்கள் ஹைட்ரஜனை ஃபில் பண்ணிக்கணும். ஓகே, ஓகே, இதான் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இதை கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதணுன்னா என்ன பண்ணலான்னா, இந்த சியை சுற்றி 3 ஹெச் இருக்குங்களா, ஸோ அதனால் CH3 பாண்ட், இந்த சியை சுற்றியும் 3 ஹெச் இருக்குது, ஸோ CH3. ஓகே, இது இப்படியும் எழுதலாம். இது 2 கார்பன் அப்படிங்கிறனால கார்பன் நடுவில் தானே பாண்ட் இருக்கணும், அதனால் இப்படியும் எழுதலாம். போத் ரெண்டுமே கரெக்டு தான். புக்கில் இந்த மாதிரி தான் எழுதிப்பாங்க, சொல்லிக்கோங்க. H3C பாண்ட் CH3 அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஈத்தேன். இப்போது நம்ம ஸ்ட்ரக்சர்லேருந்து எப்படி நேமிங் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இதுதான் நமக்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்க. டக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ கார்பன் இருக்குன்னு. 2 கார்பன்னா ஈத்து. ஓகே, டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள், சிங்கிள் பாண்ட் தான். ஸோ அதனால் சிங்கிள் பாண்ட், 2 கார்பன் இருக்குது, சிங்கிள் பாண்ட் இருக்குது, வேறு எல்லாமே ஹெச் தான் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ ஏன் இந்த ஈத்தேன். ஸோ ஸ்ட்ரக்சர்லேருந்து யூ கேன் நேம் த காம்பவுண்ட். ஓகே, நெக்ஸ்ட் மினிமைஸ் பண்ண ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் ஈத்தேன். ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறவங்களுக்காக. நெக்ஸ்ட் third one is propane. Prop, 3 கார்பன் இருந்தால் prop, 3 கார்பன் means prop, and ane. Ane is like alkane group. இது IUPAC name. ஓகே, ஓகே, இதோட மாலிகுலர் ஃபார்முலா எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். மாலிகுலர் ஃபார்முலா ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலாவிலேருந்து தான் எழுதணும். CnH2n + 2லேருந்து எழுதணும். சொல்லுங்கள். ப்ரோப்புனா 3 கார்பன். ஸோ எங்கெல்லாம் N இருக்கோ அங்கெல்லாம் 3 அப்ளை பண்ணும். இங்கே 3H2 × 3 + 2. ஓகே, C3H, 3 2s are 6 + 2. That is C3H8. Okay, this is molecular formula for propane. Next, structural formula. இப்போ 3 கார்பன் இருக்கிறதுனால ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 3 கார்பன் போட்டுக்கோங்க. 3யுமே ஃபஸ்ட்டு சிங்கிள் பாண்ட் போட்டு எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3யுமே சிங்கிள் பாண்ட். இப்போ இங்கே எப்படி இருந்தாலும் இது ப்ரோப்பேன் தெரிஞ்சு போச்சு. ஸோ எல்லாமே சிங்கிள் பாண்ட். நான் இப்போ எப்படி கவுண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், இந்த 2 கார்பனையும் விட்டுருங்க, இந்த ஒரு கார்பன் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த கார்பனை சுற்றி 4 வரைஞ்சி பாருங்கள், வந்துருச்சா? இந்த கார்பனை சுற்றி 4. நெக்ஸ்ட் இந்த கார்பன் சென்டரில் இருக்கிற கார்பன் சுற்றி பாருங்கள், ஆல்ரெடி லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 2 பாண்ட் இருக்குது. அப்புறம் 3 4 ஆயிடுச்சு. சுற்றி பாருங்கள், 4 இருக்கா? செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போகணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் கார்பன் பாருங்கள், லாஸ்ட் கார்பனோட லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு பாண்ட் இருக்குது. ஸோ ரைட் சைடில் ஒரு பாண்ட், அப் அண்ட் டவுன் ஒரு பாண்டு. இந்த கார்பனை சுற்றி 4 பாண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போது எல்லா பாண்ட்ஸ்லேயும் ஹைட்ரஜனை ஃபில்அப் பண்ணிடுங்க. Hydrogen is sharing 1 electrons, no? So we can fill that bonds with hydrogen. Okay, this is a structural formula, completed structural formula. இதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கார்பனை எழுதிக்கோங்க. இந்த கார்பனை சுற்றி 3 ஹைட்ரஜன் இருக்குது, 3 ஹைட்ரஜன்ஸ். ஸோ 3CH3 சிங்கிள் பாண்ட். இந்த கார்பனை சுற்றி
2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ CH2 சிங்கிள் பாண்ட். இந்த லாஸ்ட் கார்பனை சுற்றி 3 ஹைட்ரஜன் இருக்குது. CH3. ஓகே, இதுதான் வந்து ப்ரோபேனோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஓகே, மினிமைஸ் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குவாங்க, அப்புறமா நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். ஓகே, திஸ் இஸ் ப்ரோபேன். நெக்ஸ்ட் பியூட்டேன். பியூட் 4 கார்பன்ஸ் இருந்தால் பியூட்டுன்னு சொன்னேன். இது ஆல்கேன் சீரியஸ்னால பியூட்டேன். ஓகே, ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா இந்த சைடு எழுதிக்கோங்க. H2N + 2. உங்களுக்கு ஒரே பேஜில் இடம் பத்துச்சுன்னா சின்ன சின்னதாக எழுதிக்கோங்க. இதோட மாலிகுலர் ஃபார்முலா, இது பியூட்டுன்னு சொன்னால் 4 சொன்னேன். ஸோ எங்கெல்லாம் N இருக்கோ அங்கெல்லாம் 4 சப்ஸ்டிட் பண்ணோம். C4H2 × 4 + 2. C4H 4 2s are 8 + 2. C4H10. இதுதான் வந்து மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் பியூட்டேன். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. C4 கார்பன் வந்து 4 இருக்குது, அதனால் ஓகே. இப்போ கார்பனை சுற்றி 4 4 கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3. இங்கே ஆல்ரெடி இங்கே 4 இருக்குது. இங்கே சென்டரில் 2 இருக்கிறதுனால 3 4. இங்கே ஆல்ரெடி 2 இருக்கிறதுனால 3 4. இங்கே 1 தான் இருக்குது. 2 3 4. ஓகே, ஸோ யூ கேன் ஃபில் வித் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் ஃபில்அப் பண்ணியாச்சு. இப்போது இதோட ஷார்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, ஒரு CH3 CH2 CH2 CH3. CH3 CH2 CH2 CH3. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம். இது பார்த்தாலே சொல்லுவீங்க பாருங்கள், 4 கார்பன் இருக்கிறதுனால நம்ம பியூட் அப்படின்னு போடுவோம். எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்குது. ஸோ பியூட்டு. ஓகே, இதிலேருந்து இப்போது இதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எழுத முடியும்னா யூ கேன் டூ தி ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஃப்ரம் திஸ். ஓகே, இப்போ 4 you can take screenshot. இப்போ உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன்னா, 5th one, that is pent வச்சு hex and heft. இது மூணோட இப்போ நான் எழுதின மாதிரியே நேமிங், IUPAC நேம், மாலிகுலர் ஃபார்முலா, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, இது மூணையும் எழுதணும். இது மூணையும் எழுதிட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஹோம்ஒர்க்ஸை நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தென் ஆல்கீன் பற்றி நெக்ஸ்ட்டு போகிறோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். Bye students, this is your homework. Bye. Do it yourself. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. அப்போ நாளைக்கு நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணும்போது we will discuss about this. Bye bye students.